ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதிர், கதிர், அங்க எல்லாரும் முன்னாடியும் தைரியம் சொல்லிட்டு இங்க இப்படி வந்து அழறீங்க. அங்க எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. அவங்க முன்னாடி நானும் இன்னும் பயந்துருவாங்கன்னு தான். முடியல நர்மதா என்னால. தாத்தா, தாத்தா மேல நீங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். கதிர், அவருக்கு ஒன்னும் ஆகாது. சீக்கிரமே அவர் கண் முடிச்சிருவாரு பாருங்க. எனக்கு முழுசா நான் ஒரு மனுஷனா வளர்ந்திருக்கேன்னா அதுக்கு அவரு மட்டும்தான் காரணம். அவர் தான் என் கைய பிடிச்சு எனக்கு விவசாயம் கத்து கொடுத்தாரு, கணக்கு வழக்கு சொல்லி கொடுத்தாரு. எல்லாத்துக்குமே அவரு மட்டும்தான் காரணம். எனக்கு அவருக்கு எவ்வளவு பிடிக்கும்னு இப்பதான் எனக்கே தெரியுது. நான் இது வரைக்கும் எதுக்குமே இப்படி அழுததில்லை தெரியுமா? இருந்தாலும் அழுகைய அடக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னையும் மீறி அது திடீர்னு தாத்தாக்கு இப்படி ஆனதும் எனக்கு மொத்தமா அப்படியே எல்லாமே இருண்டு போன மாதிரி இருக்கு. சின்ன வயசுல நிறைய வாட்டி தாத்தா ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடுவாரோன்னு நினைச்சு நான் பல தடவை அழுதுருக்கேன். ஆனா அப்படியெல்லாம் நடக்காதுன்னு எனக்கு நானே ஆறுதல் சொல்லிப்பேன். அவர் இப்போ மூச்சு பேச்சு இல்லாம இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு அப்படியே நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்கு. கதிர், என்னால உங்க நிலைமைய புரிஞ்சுக்க முடியுது. நான் வந்ததுல இருந்தே உங்களை பாக்குறேன். நீங்க 10 வார்த்தை பேசினா அதுல 7 வார்த்தை தாத்தா தாத்தான்னு தான் இருக்கும். தாத்தாவும் நீங்களும் ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பேசிப்பீங்க. உங்களுக்குள்ள இருந்த பாண்டிங்க பார்த்து நானே ஆச்சரியப்பட்டிருக்கேன். கதிர், தாத்தாக்கு ஒன்னும் ஆகாது. இப்ப என்ன, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கோம், அவ்வளவுதான். எதையும் யோசிச்சு பயப்படாதீங்க. நீங்க இப்படி தனியா வந்து அழறத பார்த்தா எல்லாரும் பயந்துருவாங்க. வாங்க கதிர். வாங்க. டாக்டர், அப்பா அப்பா எப்படி இருக்காரு? மயக்க தெளிஞ்சிச்சு அவருக்கு? இன்னும் இல்லைங்க, ஆஞ்சியோகிராம் பண்ணியிருக்கோம். அவரோட பல்ஸ் முன்ன விட இப்ப பெட்டரா தான் இருக்கு. க்ளோஸா மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல தான் இருக்காரு. என்ன சொல்றீங்க டாக்டர்? ஆமாம்மா, அவருக்கு சிவியர் அட்டாக் வந்திருக்கு. அட்டாக்கா? அவருக்கு இமிடியேட்டா ஸ்டென்ட் வைக்கணும். அதுக்கு 8 ல இருந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும். உடனே அட்வான்ஸ் பேமெண்டா ஒரு 5 லட்ச ரூபாய கேஷ் கவுண்டர்ல கட்டிட்டு வந்துருங்க. அரை மணி நேரத்துல அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். லேட் பண்ணாதீங்க. நீங்க லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் அவரோட உயிருக்கு தான் ஆபத்து.
இப்ப என்ன பண்றது? சிஸ்டர்ஸை கண்டினியூஸா வாட்ச் பண்ண சொல்லியிருக்கேன். அவருக்கு மறுபடியும் அட்டாக் வர சான்சஸ் இருக்கு.